guys, welcome back to my channel. இன்றைக்கி வந்துட்டு இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலி நான் இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரியே நான் வந்துட்டேன். அந்த vlog ஆக்சுவலி நான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த வீடியோஸ் சேர்த்து தான் வந்துட்டு இதில் கம்பைன் பண்ணி நான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் எங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ நாங்கள் வெளில போயிட்டுருக்கோம் நானும் அம்மாவும். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றது ஃபுல்லாக அந்த வீடியோவில் பாருங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ இப்போ ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு லிக் கலர் தான் போட போகிறேன். ஸோ ரொம்ப இல்லை, ஒரு 2 ஷேட்ஸ் வச்சு நான் வந்துட்டு இப்போ போட போகிறேன். ஸோ இன்னும் வந்துட்டு ஐ திங்க் இஸ் ஃப்ரம் ஆக்சுவலி இது வந்து மை கிளாம்லேருந்து நான் வாங்கியிருந்தது. அண்ட் திஸ் இஸ் மேபிலைனோட ஒரு லைட்டர் ஷேடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி எப்போவுமே நம்ம ஒரே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி போர் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டும் சொல்ல முடியாது, லைக் 2 லிப்ஸ்டிக் சேர்த்து அடித்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஐ வில் ஷோ யூ. ஒரு டார்க் ஷேட் ஒரு லைட்டர் ஷேட் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு அப்படியே ரொம்ப அடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ டு மேனேஜ் திஸ், ஸோ இப்போ வந்துட்டு நான் இது எடுக்கிறேன். ஸோ now you can see somewhat better. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா somewhat better நல்லா இருக்குது. லைக் ரொம்ப அடிக்காமல் கொஞ்சம் சட்டிலான மாதிரி, லைக் நியூட் லிப் ஷேடாக கொஞ்சம் நமக்கு கிடச்சிருக்கு. ஐ ஹோப் தட். ஆக்சுவலி ஃபைனலாக நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று போட்டாச்சு. ஸோ நான் ஆக்சுவலி போட்டாச்சு. இப்போ வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து நான் வந்துட்டு நான் வந்து பொட்டு வைக்க போகிறேன். போதும். ஸோ ஆக்சுவலி பொட்டு மட்டும் இல்லை, இப்போ நம்ம கொஞ்சம் சந்தனமும் வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு சந்தனமும் வைக்க போகிறேன். ஆக்சுவலி இதை நான் வச்சு ரொம்ப கிட்டத்தட்ட 1 இயராக நான் இந்த மாதிரி வைக்கலை ஆக்சுவலி. ஸோ இப்போ தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த லுக் கண்டிப்பாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு யூடியூப்பில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சந்தனம், ஆக்சுவலி நான் டியூரிங் காலேஜ் டேஸ் எல்லாத்துலேயுமே நான் ஆக்சுவலி சந்தனம் வைப்பேன். ஸோ எப்போ நான் பஞ்சாபுக்கு போகணுன்னோ அப்போத்துலேருந்து எனக்கு இதை வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வந்ததும் கிடையாது. அது வைக்கவும் நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ ஆக்சுவலி இந்த லுக்கில் தான் என்னை எல்லோரும் பார்த்துப்பீங்க. பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் யூடியூப் சொல்லி பார்க்குறது. ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் எங்கள் அம்மா தான் கிளம்பாமல் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறமா வில் see you back. இப்போ நாங்கள் வந்துட்டு சவிதாவில் முடிச்சுட்டு நாங்கள் வெளில போயிட்டுருக்கோம். வெளில போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ఏందా కస్టర్డ్ అప్లా ఒకసారి తీసిన పుచ్చిపోయినాయి కదా, అందుకని చెప్పినావా? ఓకేనా? తీగుండయా నెల్లికాయల இப்போ நம்ம வந்துட்டு ஸ்வீட் கார்ன் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், ஓப்பன் செய்ய அக்கா. நாட்டு மாதுளம் பண்டை మాట్లాడాలి మాదిల పట్టే ఎంత పెద్దగా ఉందో చూడండి
பாருங்க எங்கள் அம்மா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமாக வேறு சப்போட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. ஃபைனலாக பஞ்சாபில் நம்ம ஒரு எக் ரோல் சாப்பிட்டு முடிக்கிறோம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே நம்ம காலேஜுக்கு வந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் எங்கெல்லாம் போகிறேன் காலேஜ்குள்ளேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ இதுதான் A1 நான் வந்துட்டு இங்கே தான் நான் படித்தது. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஒரு சிக்னேச்சர் வாங்குறதுக்காக தான் இங்கே காலேஜுக்கு வந்திருக்கோம். இதுதான் கடைசி நம்ம இந்த காலேஜுக்கு வர்றது. இல்லை இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ அப்படியே லைட்டாக நான் இந்த கேம்பஸ் சுற்றி காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து நம்ம B2க்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்துட்டு அந்த சார் இருக்காருன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு. அங்கே தான் போகிறோம். இது வந்துட்டு B1. B2 வந்துட்டு அங்கே இருக்குது. என்ன B2 வாங்க பார்ப்போம். ஆக்சுவலி உங்களுக்கு இங்கேருந்து அங்கே பார்த்தா B5 வந்துட்டு தெரியும். அங்கே தான் நான் சும்மா டான்ஸுக்கெல்லாம் போயிட்டுருப்பேன். இவ்வளோ தூரம் நடக்கணும். ஆக்சுவலி வந்துட்டு நிறைய வந்துட்டு ஏதோ சம்திங் வேன்னா 10 rupees கொடுத்து போகிறது அதெல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் வந்துட்டு இந்த மாதிரி நடந்து போனால் இந்த மாதிரி மூச்சு காய்ஸ் வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துருக்கோம். ஸோ நான் வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லாயிருக்கு, சாப்பிடலாம். ஃபைனலாக நீங்கள் காலேஜ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இதுதான் இது நீங்கள் காலேஜ் டூருன்னு வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்த வேலை நமக்கு முடிஞ்சிச்சு. சைன் வாங்கி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ஆட்டோ ஏறி கிளம்ப போகிறோம் இந்த இடத்த விட்டு. ஃபைனலாக நம்ம வந்துட்டு பஞ்சாபை விட்டு கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு 3 days தான் நம்ம இங்கே இருப்போம். ஸோ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை நம்ம எழுதி முடிச்சுட்டா நம்ம இங்கேருந்து ஃபுல் பேக்கப் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம்.